ஹாய் மக்களே! என்னடா காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்க போறேன்னு பார்க்குறீங்களா? சேலத்துல ஒரு பார்ட்டி இனோவா வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால திருச்சி போறோங்க. இனோவா பார்க்கறக்கு. பார்ட்டிய கூட்டிட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க நம்ம சீக்கிரமா பஸ் ஸ்டாண்ட் போலாங்க. ஏன்னா பார்ட்டிட்ட காலையில 6 மணிக்கே நான் வந்துருவேன். கிளம்பிருவேன். 9 மணிக்கெல்லாம் நான் திருச்சியில இருப்பேங்கன்னு சொல்லியிருந்தேன். நாம இப்ப கிளம்புறதே காலையில 6 மணிக்கு தாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கே இப்ப தான் போறோம். நம்ம வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்ட்டா 12 கிலோமீட்டருங்க. போற வழிலாம் சூப்பரா இருக்கும். செம்ம பசுமையா இருக்கும். என்ன நைட்ல வரும்போது மட்டும் பயமா இருக்குங்க. நம்ம ஏன் இந்த விளாக் போடுறோம்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர்ட்ட நம்ம எப்படி கஸ்டமர் எப்படி நம்ம கூட வர்றாங்க. 2வது ஆ வெஹிக்கிள் ஓனர்ட்ட எப்படி நம்ம போய் டைரக்ட்டா அப்ரோச் பண்றோம். அதே மாரி வெஹிக்கிள் என்னென்னலாம் நம்ம டெஸ்ட் பண்றோம். வண்டி ஓட்டி பார்க்குறோமா, வண்டியில ஏ டூ ஜெட் இருக்கிற என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதோ, அது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம பார்ட்டிக்கே காமிக்கிறோங்க. பார்ட்டியும் நம்ம கூட வர்றாங்க. டைரக்ட்டா ஆர்சி ஓனரும் பார்ட்டியும் மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணி ரேட்டும் பேசிப்பாங்க. கார் புடிச்சிருந்தா ஓகே பண்ணிட்டு அட்வான்ஸ் போட்டுருவாங்கங்க. அதுக்காக தான் இப்ப போறோம். அதே மாரி 15 டெஸ்ட் கார்ல எடுப்போங்க. அலாய் வீ டயரு, சஸ்பென்சரு, பெட்ரோல் டேங்க்கு, அப்புறம் ஒயரிங்கு, அப்புறம் இன்ஜின் நம்பரு, சேஸ் நம்பரு, அப்புறம் என்ன செலான்ல எவ்வளோ ஃபைன் இருக்குது, வண்டி கரண்ட்ல இருக்குதா, இல்ல டீ போர்டு சரண்டரா, ஏ டூ ஜெட் எல்லாமே நாங்க செக் பண்ணாம அந்த வெஹிக்கிள் நாங்க இன்னொருத்தவங்களுக்கு சேலே பண்ண மாட்டோங்க. அ ஓனர் வந்து சேலம். வண்டி பார்க்க வர பார்ட்டி வந்து சேலத்துல இருக்கிறாரு. அவர் நமக்காக திருச்சி வர்றாருங்க. நான் மூஞ்சி கூட இன்னும் பார்க்கவே இல்ல. நேத்து நைட்டு ஃபோன்ல தான் பேசுனோம். "கிளம்பி வாங்க தம்பி, அர்ஜென்ட் தம்பி எனக்கு இனோவா கண்டிப்பா வேணும்னாரு." நம்ம பார்க்க போறது 2005 மாடலுங்க. 2 ஓனர்ல இருக்குங்க வண்டி. வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு ஆர்சி ஓனர் சொல்லியிருக்கிறாரு. அத நம்பி போறோம். ஏன்னா நான் வண்டிய போய் நேர்ல பார்க்கல. நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டோங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போலாம். இனி பஸ் இருக்குமான்னு தான் தெரியல. பஸ் இருக்கணும். மணி கரெக்ட்டா 6:45 ஆச்சுங்க. நம்ம அங்கருந்து வரக்கு கேரண்டியா 20 நிமிஷம் ஆகும். நான் பொறுமையா தான் வண்டி ஓட்டுவேன். ஸ்பீடா வண்டி ஓட்டவே மாட்டேன். நீங்களும் அதே மாரி பொறுமையா வண்டி ஓட்டுங்க. எங்க போறதா இருந்தாலும் அவசரம் இல்லாம போங்க. அதான் சேஃப். ஓகேங்களா? நம்ம டைரக்ட்டா ஆர்சி ஓனர்ட்ட ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஆர்சி ஓனர் பேசிக்குவாங்க. நமக்கு பேசுனதுக்கு அப்புறம் என்ன முடிவுக்கு வராங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நானும் பேசுவேங்க. இப்ப நம்ம போறோம். போய் அந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துரலாங்க. ஆர்சி ஓனரு ஆர்சி ஓ ஆர்சி ஓனர் சொல்லியிருக்காரு, "வண்டி தெளிவா இருக்குங்க. நீங்க வாங்க நான் நல்லபடியா பண்ணி தரேன்ட்டு." பைக்க ஸ்டாண்ட்ல போட்டு நடந்து வந்துட்டு இருக்கோங்க. முடியலங்க. ஐயோ! நடக்கவே முடியல. இங்க பஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால வெளிய போய் நிக்க போறோம். இங்கேயும் பஸ் இல்லைன்னு சொல்ட்டாங்கங்க. அதனால அங்கருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து மணி 7:30 ஆயிருச்சு. 7:30 மணிக்கு சிடிசி மெயின் ரோட்ல நான் நின்னுட்டுருக்கேங்க. நானும் பஸ் வரும், இப்ப வரும், அப்ப வரும்ன்ட்டு மணி 7:30 ஆயிருச்சுங்க. 7 மணிக்கு வந்தேன். 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு வழியா பஸ் 7:30 மணிக்கு வந்துச்சு. பஸ்ல ஏறி உக்காந்தாச்சு. திருச்சியை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற மாரி மொத விளாக் எடுக்கிறவங்களா, என்ன எடுக்கிறதுன்னே தெரியல. அதனால போறது, பறக்கறது, நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க. அவரு வேற கஸ்டமர் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாரு. "தம்பி நான் காலையில 5 மணிக்கே கெளம்பிட்டேன். நீங்க என்ன இப்ப தான் கெளம்புறேன்னு சொல்றீங்க?" அப்படின்னா, "அண்ணா இல்லண்ணா பஸ் லேட் ஆயிருச்சு. அதனால ஒண்ணும் பண்ண முடியலண்ணான்னு" சொல்லியாச்சு. சொன்னதுக்கு சரி பரவால்ல நீங்க வாங்க நான் வெயிட் பண்றேங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வழியா டிக்கெட் எடுத்தாச்சுங்க. மணி 7:30 தான் ஆச்சு. இனி எப்ப போயி, எப்ப பாத்துட்டு எப்ப ரிட்டர்ன் வர்றதுன்னு தெர்லங்க. கஸ்டமர் சரி நான் வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் வெயிட் பண்றாரா இல்லையான்னு. சேலம் பக்க சாரி திருச்சி பக்கத்துல வந்தாச்சுங்க. இனியும் ஒரு 20 கிலோமீட்டர் என்னமோ தான் இருக்கு திருச்சிக்கு. மண்ட காயுது. பஸ்ல உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ல போயி. இடுப்பெல்லாம் வலிக்குது. மணி 11:30 ஆச்சுங்க. இன்னும் கொண்டு போய் நம்மள திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல விட மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இப்பதான் பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணேன். "இதோ வெளிய வெயிட் பண்றேன் தம்பி, நேர்ல வாங்க தம்பி" அப்டின்னாங்க. கஸ்டமர நோக்கி போயிட்டுருக்கோம்.
ஏதோ கஸ்டமர் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லைங்க, அவரு தான் கஸ்டமரு. ரொம்ப நேரமா நிக்கிறாரு. மன்னிப்பு கேட்டேன். "அண்ணா மன்னிச்சுக்கோங்கண்ணா, வாங்கண்ணா போலாம்" அப்படின்ட்டு. 62 வயசு இருக்கும் போல. பட்டைய கெளப்புறாருங்க பைக்ல. 60, 70, 80 தான். மெதுவா போங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அங்கருந்து திருச்சியிலிருந்து கரெக்ட்டா 25 கிலோமீட்டர் கிராஸ் ஆயி போணுங்க. திண்டுக்கல் ரூட் வழியா நாங்க போயிட்டுருக்கோம். மணப்பாறைங்கிற ஒரு ஊர்ல இருக்குங்க வண்டி. அங்க வர சொல்ட்டாங்க ஆர்சி ஓனரு. சரி வெஹிக்கிள் ஓனரு. அதனால வாங்க போலான்ட்டு அங்கேயே போயிட்டுருக்கோம். செம்மையா ஓட்டுறாருங்க வண்டி. வர வர அரசியல பத்தி பேசிட்டு வந்துட்டுருந்தாரு. என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டுருந்தாரு. அப்புறம் கரெக்ட்டா லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். கார் வரேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியான தனித்தாகம். அதனால போய் பெட்டி கடையில போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு குடிச்சு நின்னுட்டுருந்தேங்க. கார் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. பாப்போங்க. வெயிட் பண்ணி பாப்போம். இதோ ஆர்சி ஓனர் வந்துட்டாருங்க. காரங்கண்ணான்னு பேசிட்டு இருந்தேன். இந்த மாரி ஃபைன் இருக்குதா? எல்லாம் செக் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்டேன். எல்லாம் செக் பண்ணிட்டேங்க. ஃபைன் எதுவும் இல்லைங்கன்னு சொல்ட்டாரு. கார் இதோ அங்க வந்துட்டு இருக்கு பாருங்க. கிரீன் கலர். 2005 மாடல் 3 ஓனர்ல இருக்குங்க. 2 ஓனர் இல்ல 3 ஓனர்ல இருக்கு. வண்டி தெளிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாத்துரலாம் நம்ம. வண்டி தெளிவா இருக்கு. இப்ப நம்ம வண்டிய ஓட்டி பாக்க போறோம். ஓட்டி பாத்துட்டு வண்டி எப்ப இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேங்க. வண்டியெல்லாம் போய் ஓட்டி பாத்துட்டு வந்துட்டோங்க. இப்ப வந்து ஜெனரல் செக்கப் பண்ண போறோம். டயரு, கீழ அண்டர் கிரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டேன். எனக்கு இன்ஜின்ல நாய்ஸ் வர மாரி சவுண்ட் கேட்டுச்சு. செல்ஃப் புட்டு சவுண்ட் கேட்குது. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஜின் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. அதையும் அவர் ரெடி பண்ணி தரேன்னு சொல்ட்டாரு. இருந்தாலும் நமக்கு மனசு கேட்கல. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கார் ஓகே தான். ஆனா இருந்தாலும் நமக்கு பர்சனலா புடிக்கல. அதனால கஸ்டமர்ட்ட சொல்லிட்டோம். இல்லங்க வேணாங்க வேற கார் பார்க்கலாங்க அப்டின்ட்டு. ஆனா எடுத்து ஒரு ரூ. 15,000 செலவு பண்ணோம்னா ஒர்த்தான கார் தான். மத்தபடி நமக்கு பர்சனலா இந்த கார் புடிக்காம போயிருச்சுங்க. அப்புறம் பார்ட்டியஸ் சேலம் தாட்டி விட்டுட்டு, நான் எப்படி பஸ் ஏறிட்டேங்க திருப்பூருக்கு. இதே மாரி விளாக் பண்ணலாமான்னு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு வியாழக்கிழமை தர்மபுரி போறோங்க ஸ்விஃப்ட் டெலிவரி எடுக்க. அந்த வீடியோவும் போடுறேங்க. இதே மாரி விளாக் பண்ணலாமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் விளாக் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாய்ங்க.